கிட்ட வந்து சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு நாங்கள் எஸ்இஓ பண்ணி வித்தின் 8 மந்த்ஸில் நாங்கள் டாப் 10 ரேங்க் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இந்த டைமு. ஃபஸ்ட்டு நாங்கள் எங்ககிட்ட வந்து ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அவங்க வந்து பைத்தான், ஜாவா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏஎம்எல் அந்த மாதிரியான கோர்ஸ் சொல்லி கூட ஒரு இன்ஸ்டியூட் வந்து எங்களுக்கு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு எஸ்இஓ பண்ணி தர சொல்லி. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் சைட் ஆடிட் பண்ணோம். சைட் ஆடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அடுத்த விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த கிளைண்ட்டை கேட்டோம், எந்தெந்த பேஜஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஜஸ், எதுக்கு உங்களுக்கு லீட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி, எந்தெந்த கோர்ஸ்க்கெலாம் லீட்ஸ் வரணும்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அவங்க ஒரு செட் ஆஃப் பேஜஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பேஜஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் கண்டென்ட்டை நாங்கள் எடுத்தோம். காம்படிட்டர் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கண்டென்ட் வந்து எழுதணும். கண்டென்ட் எழுதி டெப்ளாய் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்தந்த பேஜஸ்க்கு வந்து சப்போர்ட்டிங் பிளாக்ஸ் போட ஆரம்பித்தோம். சப்போர்ட்டிங் பிளாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து பேக்லிங்க்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். பேக்லிங்க்ஸ் வந்து கான்டெக்சுவல் பேக்லிங்க்ஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோக்கல் எஸ்இஓஸ்லேயும் கூகுள் மை பிஸ்னஸ் ஆப்டிமைசேஷன், ஜெஸ்டைல், சுலேகா அந்த மாதிரியான லிஸ்டிங் சைட்ஸ்லேயும் எங்களுடைய பிராண்டை வந்து நாங்கள் வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பித்தோம். அது வந்து அதன் மூலமாக வந்து லோக்கல் எஸ்இஓ ரேங்கிங்ஸ் வந்து நிறையா இம்ப்ரூவ் ஆச்சு. ஜிஎம்பிலேருந்து கால்ஸ் வர ஆரம்பிச்சிது. இந்தமாரி நாங்கள் எஸ்இஓ பண்ணும்போது ஆன் பேஜஸ்ஸு, ஆஃப் பேஜஸ்ஸு, டெக்னிக்கல் எஸ்இஓ எல்லாமே கரெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வெப்சைட்டில் இந்த எரர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். 404 ப்ரோக்கன் லிங்க்ஸு இந்த மாதிரியான இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 மந்த்ஸில் இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணோம். ஆஃப்டர் 3 மந்த்ஸ் வந்து லைக் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பண்ண வந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிது. இப்போ 8 மந்த்ஸில் வந்து டாப் 10ல் அவங்க வந்து ரேங்க் ஆகுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ்க்கு வந்து ஏஐ கோர்ஸு, பைத்தான் கோர்ஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸு இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு வந்து அவங்க டாப்பில் ரேங்க் ஆகிட்டு போத் லோக்கல் எஸ்இஓ அதாவது ஜிஎம்பிலையும் சரி, எஸ்இஓலையும் சரி நல்லா ரேங்க் ஆகுறாங்க. அது போக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து ஷூட்ஸ் நாங்கள் பண்ணோம். வீடியோ ஷூட்காக பண்ணோம். லைக் வந்து ஒரு கோர்ஸ்க்கும் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டாகிராமில் ப்ரமோட் பண்ண ஆரம்பித்தோம். அது மூலயமா லீட்ஸ் வர ஆரம்பிச்சிது. இதுதான் எங்களோட ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு நாங்கள் பண்ண எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜி. உங்கள் பிஸ்னஸ்க்கும் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.